ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபை பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 38 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லை என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 38ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். அவனுக்கு எப்படி தெரியும் நசீருக்கு நம்ம பிட் பண்ண போகிற மணி தண்டர்ல, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமாலே தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே இந்த ரூமுக்கு வந்த, அப்போ அந்த ஃபைல் உன் கையில தானே இருந்துச்சு, என்ன நம்பர் சொல்றியா, நீ பண்ணலன்னு சொல்லி என்ன நம்பர் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இப்ப ஹீரோயின்ல, நிஜமாலே எனக்கு தெரியாது, நான் இங்க வந்ததே உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், உன்னை பத்தி நான் கண்டுபிடிக்கிறது தான், உன்னோட பாஸ்ட் பத்தி கண்டுபிடிக்கதான், எனக்கு நிஜமாலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், என்ன எப்படி நம்ப சொல்ற, இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி என் ரூம் வந்து செக் பண்ணேன், இங்க எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியும், மறுபடியும் வந்து செக் பண்ற, என்னை எப்படி நம்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நல்ல சான்ஸ் கிடைச்சோன்னே என் பின்னாடி குத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். பார்த்து பேசு, என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு என் மேல தப்பான பழி போடாத, முதல்ல என்ன நடந்திருக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், தப்பு ஏன் மேலதான், நான் உன்னை நம்பினல, உன்னை இந்த ரூம்ல பார்த்திருக்கும் போதே அந்த ஃபைல்ல வந்து நம்பரை மாத்தி வச்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் யாரையும் வந்து முதல்ல குத்துனது இல்ல, உன்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க, ஏன்னா உன் முதல்ல குத்துன நான் யோசிச்சதே இல்ல, ஏன்னா ஒரு நாள் உனக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு, ஏன்னா உண்மை என்னைக்கோ ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஸ்ட்ரைட்டா நசீர் கிட்ட தான் போவான். நசீர் கிட்ட போயிட்டு கேட்பா, உனக்கு யார் சொன்னது அந்த அமௌண்ட்டை பத்தி, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ நசீர் சொல்லுவான், இல்ல எனக்கே தெரியும், நான் சும்மா கெஸ் பண்ணேன், அதனாலதான் நானே அமௌண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நான் ஒன்னும் முட்டாள இல்ல, நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புறதுக்கு, உனக்கு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பான். அப்போ நசீர்ல, நம்ம ரெண்டு பேருமே ஒரே சைட்ல தானே இருக்கணும், நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கு அப்போஸ் பண்ணி கேட்கற, என்கிட்ட எது கொஸ்டின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல கை வைப்பான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி நிப்பான். இங்க நம்ம ஹீரோ பத்தி தெரியும்ல, அவன் ஆல்ரெடி கோவத்துல தான் இருப்பான். சோ நசீர் பார்த்தாலே அவன் கோவப்படுவான். அப்போ வந்து பின்னாடி வந்து சித்தி பொண்ணு வந்து ஏத்தி விடுவா. அவங்க கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு வேற ஒரு சைடு ஏத்தி விடுவா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை கொடுத்து அங்கேருந்து போக சொல்லிடுவான். இங்க நசீரும் ஹீரோவும் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல இருக்க பிஏவோட பேசிட்டு இருப்பா. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அங்க இருக்க சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோட ரூம்க்கு யார் போயிருக்கா வந்திருக்கா, ஸோ அது யாராச்சும் கண்டிப்பா எடுத்து சொல்லியிருப்பாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்புறா. அப்போ செக் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ஸ்கிப் ஆகி போகுது. ஸோ அங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ யாரோ வந்து இங்க கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த பிஏ கிட்ட சொல்றா, நீங்க அது யார் இது பண்ணு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த லிஃப்ட்ல தான் போலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவா ஹீரோ கிட்ட. நான் எதுவுமே பண்ணல, நான் நசீருக்கு நான் எதுவுமே சொல்ல, நீ என்ன நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, இல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, நான் எதுவுமே கேட்கற மாதிரி நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் உனக்கு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கேருந்து நம்ம ஹீரோ பேசாமலே லிஃப்ட்ல போய் கீழே இறங்கி போயிடுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்பான், உனக்கு வந்து எது கஷ்டமா இருக்கு, ஹீரோயின் வந்து உன் பின்னாடி குத்துனதா இல்ல அந்த டெண்டர்ல நீ தோத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், டெண்டர்ல தோத்ததா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சுது, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த கம்பெனில நிறைய பேர் இருக்காங்க, நசீரோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, யார் வேணா வந்து அந்த ஃபைல பார்த்து சொல்லிருக்கலாம், நம்ம ஏன் ஹீரோயின் மேல பழி போறோம், நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பான். இங்க நம்ம ஹீரோ யோசிப்பான். அப்படியே இந்த சீன் இங்க முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அப்போ வந்து அந்த ஆபீஸ் ரூம் கிட்ட நம்ம ஹீரோயின் வருவா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் வந்து அதை பண்ணல, நான் சொல்றது நம்பு இப்பயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுவுமே யோசிக்காம அப்படியே சைலண்டா இருப்பான், எதுவுமே பேச மாட்டான். சோ நம்ம ஹீரோயின் கேட்பா, நான் சொல்றது கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். அப்ப நம்ம ஹீரோயின் இந்த சைட் திரும்பி அழுவா, நம்ம ஹீரோக்கு தெரியாத மாதிரி இந்த பக்கம் திரும்பி அழுவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா
ஏன்னா அவ பண்ணாத தப்ப வந்து நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோ நம்பாத போது அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. சோ அவ அங்கேருந்து அழுதுட்டு அப்படியே போயிடுறா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆயிட்டு எங்கேயோ வெளியே போற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் கேப்ப எங்க போற, நைட்லாம் கூட நீ ரூமுக்கு வரல, ஸ்டடி ஹால்லே இருந்துட்ட போல, நீ அங்கே தூங்கி இருக்க மாட்ட, நீ டயர்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணுவான். உனக்கு என்ன அவ்வளோ ஆர்வம் இருக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுல, ஏன் நீ யாருக்காச்சும் ரிப்போர்ட் பண்ணணுமா, என்னோட இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா நீ காலைல கூட யார்கிட்டயும் வந்து சீக்கிரட்டா பேசிட்டு தானே இருந்த போன் கால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் யார்கிட்டயும் பேசல, வேணா என் போனை செக் பண்ணி பாரு, இந்த போனை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். அப்போ வந்து ஹீரோல திருப்பி அவ கையிலே கொடுத்துட்டு, எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு இதே விஷயத்த பேசி பேசி எனக்கு டயர்டா இருக்கு, நான் 5 மணிக்கு திரும்பி வருவேன், நீ ரெடியாயிரி, எங்கேயோ போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து கார்ல போயிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசுவான். அந்த ஃப்ரெண்டு கேட்பான், என்ன ஆச்சு, போன விஷயம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு, அந்த நசீர் வந்து டெண்டர்ல ஜெயிச்சான்ல, அந்த கம்பெனியை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து செம்மையா சந்தோஷப்படுவான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இனிமேல் நசீரை நம்ம கீழே தான் வேலை செய்ய போறானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் வந்து அந்த டெண்டரை நான் கேன்சல் பண்ண போறேன், இப்போ நம்ம கம்பெனி தானே, நானே அதை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ல சரி ஓகே நான் லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவ ரூம்ல இருக்கா. அப்போ ஹீரோ கால் பண்ணி பாக்குறா, கால் ரீச் ஆகாது. அப்ப உடனே கம்பெனி கால் பண்ணி கேக்குறா, ஹீரோ அங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனில சொல்லுவாங்க, இன்னைக்கு ஃபுல்லாவே ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அவ மனசுல வந்து ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். ஹீரோக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாப்படும். அப்போ வந்து இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க, யாரோ வந்து கடைசியில வந்து வச்சிருக்காங்க போல. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி மனசுல தோணும். இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யாரோ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே இங்க எபிசோட் 38 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 39 நான் டுமாரோ அப்லோட் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ see you in the next video. Bye bye.